ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் பன்னீர் பாப்கார்ன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பன்னீரை இந்த மாதிரி நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மைதா, இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா பாதி லெமன். இது எல்லாம் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக கலந்து வச்சுக்கலாம். கடைசியாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர், அதை இதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பன்னீர்லேயும் நல்ல மாவு கோட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். ஒரு 4 ப்ரெட்டை மட்டும் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த பன்னீர் மிக்ஸை அதில் சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பன்னீரையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்வாலோ ஃப்ரையும் பண்ணலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப ஆயில் குடிக்காது, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.